எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரசப்பொடி தான் செய்ய போகிறோம். இது வில்லேஜ் ஸ்டைலில் இருக்குது. மூணு பொருள் தான் நம்ம அது கூட சேர்த்துறோம். ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ரசப்பொடி. அந்த ரசப்பொடி வச்சு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரசப்பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி வந்து டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். கொத்தமல்லி ட்ரை கொத்தமல்லி வந்து உங்களுக்கு ஒரு டம்ளர் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சீரகம் வந்து இதே டம்ளரில் ஒரு 3/4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். அப்புறம் மிளகு பார்த்திங்கன்னா இதே டம்ளர் 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் தாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வில்லேஜ் ஸ்டைல் தான் இது. ஆனால் ரசம் ரொம்ப சூப்பர் வாசமாக இருக்குது. இது கூட நம்ம எதுவுமே சேர்க்கறது இல்லை. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம வறுக்க போகிறோம். ஹை ஃப்ளேமில் இருந்தால் கருகிடும். அதனால இது கொத்தமல்லி வறுத்துக்கலாம். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா வாசம் வந்தால் போதும், ரொம்பலாம் வறுக்கணுங்கிறது கிடையாது. பாருங்கள், கொத்தமல்லி நல்ல ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ சீரகம் வறுத்துக்கலாம். சீரகம் அதே மாதிரி தான், நல்லா சூடானது சீரகம் ஸ்மெல் வரும். அப்போ நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப டீப் வேண்டியதில்லை. பாருங்கள், சீரகமும் நல்ல ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ இதே நம்ம எடுத்து இறக்கிடலாம். இப்போ நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். கூட மிளகு அப்படிதாங்க, நல்லா ஒரு ஸ்மெல் வரும்போது நம்ம இறக்கிடலாம். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணணுங்கிறது இல்லை. ரசத்துக்கு இந்த மிளகு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிட்டு இதையும் நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், கொத்தமல்லி, சீரகம், மிளகு இந்த 3மே நம்ம வறுத்து இந்த பிளேட்டில் ஆற வச்சுருக்குறோம். நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். மிக்சிலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒரு குறைக்குறன்னு தான் அரைக்கணும். ஒரு 70% அரைச்சா போதும். நான் அரைச்சிட்டு காட்டுறவங்களுக்கு முதல்ல இது ஆறட்டும். ரசப்பொடி அரைச்சிட்டு வந்துச்சு. சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குது. இதுக்கு 3 இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம். பெருங்காயம் வந்து நம்ம ரசத்துக்கு அது தனியாக சேர்த்துவோம். நீங்கள் பெருங்காயம் வேணும்னா இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனு, பவுடராக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயமாக இருந்தால் இந்த ஸ்பூனுக்கு ஒரு அரைவாசி சேர்த்து இது கூடயே ஃப்ரை பண்ணி இதை விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரசப்பொடி வச்சு நான் உங்களுக்கு ரசம் வச்சு காட்ட போகிறேன். இது எப்படி ரசப்பொடியில் ரசம் வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு கூட வரும். ரசப்பொடியில் நம்ம வந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை அரைச்சி வச்சுக்கணும். மொத்தமாக அரைச்சி வச்சாலும் அந்த வாசம்லாம் போயிடும். அதனால் ஒரு 2 மாதம் இல்லைன்னா 1 மாதம் இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை அரைச்சிக்கலாம். முடியாதவங்க ஒரு 2 மாதத்து வரைக்கும் இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரசத்துக்கு பார்த்திங்கன்னா, நான் இந்த மாதிரி பெரிய தக்காளி 2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் ஒன்று, ஒரு பெரிய தக்காளி எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து பசையறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது குழம்பா இருந்ததுன்னா நமக்கு வேக வைக்காமல் பண்ணியது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இந்த தண்ணீரில் நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு இந்த 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கு அப்புறம் ஒரு சின்ன எக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இந்த 3 இதில் இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ண ரசப்பொடி ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் வந்து நம்ம இந்த தக்காளி பழத்தை நல்லா பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், தக்காளி பழம் வந்து ரொம்ப நல்லா பிசைஞ்சாச்சு. பிசையும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேல் தோல் வந்து தனித்தனியாக வரும். அப்போ அந்த மேல் தோல் வந்ததுன்னா நீங்கள் எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுன்னா கையில் எடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஊற வச்சு நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலத்தில் கொத்தமல்லி இது 2 தண்ணியில் நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா பிசைஞ்சிட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். நான் வந்து இதில் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி இருக்கும். இதுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நிறையானா உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நமக்கு வைக்கி உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். நம்ம 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இந்த ரசத்து மேலே போட்டுக்கலாம். பாக்கி வந்து நம்ம தாளிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பார்த்திங்கன்னா
உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து கடுகு ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 உளுந்து சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 5 சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கீங்களா, இந்த பூண்டு வந்து இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு அப்புறம் காரத்துக்கு வந்து நான் 2 வரமிளகாய் போட்டிருக்கேன். இதே நல்லா காரமாக இருக்கும். கருவேப்பிலை போட்டிருக்கேன். இது போட்டு ஒரு 10 செகண்ட் இப்படி வதக்கி விட்டுட்டு ரசப்பொடி, இந்த ரசம் வந்து ஒரு 3-4 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் சேர்த்தேன். 2 ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் பெருங்காயத்தூள் வந்து அரைக்கும்போது சேர்த்துட்டிங்கன்னா ரசத்துக்கு சேர்த்து வேண்டிக்கங்க. பாருங்க சூப்பராக மனம் வருதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது வாசம். அவ்வளோதான். ஒரு 2 திருப்பிட்டு நம்ம இந்த ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிடலாம். ரசம் வந்து நல்லா நுரகட்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கலாம். பாருங்கள், ரசப்பொடியும் ரெடி ஆயிடுச்சு, தக்காளி ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு ரசமும் இதே மாதிரி தான். பருப்பு தண்ணி கூட ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். மற்ற இடத்துல இதே மாதிரி தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.